வணக்கம் உறவுகளை மற்றொரு சமகாலத்தின் மூலமாக இன்றைக்கும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதை மகிழ்ச்சி. இன்றைய சமகாலத்திலே நாங்கள் உரையாடப் போகின்ற விடயங்கள் இலங்கை தமிழ் மக்களுக்கு நீதி கோரி பிரித்தானியாவிலே இடம்பெற்ற கருப்பு ஜூலை போராட்டம். 20 முதல் 30 ஆண்டுகளுக்கு சர்வாதிகார ஆட்சியை தொடர்வதற்காகவே அனுர அரசு திட்டத்தினை வகுத்திருக்கிறது. நாமல் ராஜபக்ஷ கண்டுபிடித்திருக்கின்ற புதிய பரப்பு. பிரித்தானியாவால் தமிழ் மக்களுக்கு வெளியாக இருக்கின்ற அவசரமான எச்சரிக்கை குறித்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடல்களை நிகழ்த்த போகிறோம். ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. கருப்பு ஜூலை நினைவேந்தல் மற்றும் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று லண்டனிலே இடம்பெற்றிருக்கிறது. 1983 ஆண்டு ஜூலை மாதம் தொடக்கம் தமிழ் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்ற அநீதிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து குறித்த இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். அதாவது இன வெறி வன்முறைகளின் காரணமாக உயிரிழந்த காணாமலாக்கப்பட்ட மக்களை நினைவு கூறுகின்ற வகையிலே குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமின்றி அவர்களுக்கு நீதி கோருகின்ற அந்த கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்ட மக்களை நினைவு கூறுகின்ற அதே நேரத்திலே அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுப்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய மிக முக்கியமான நோக்கம் என்று சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழீழ சுய நிர்ணய அமைப்பு, சர்வதேச நீதிக்கான தமிழீழ மக்கள் சங்கம் மற்றும் பல தமிழ் அமைப்புகள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் இணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை நடாத்தியிருக்கிறார்கள். லண்டனிலே இலங்கை தூதரகத்துக்கு முன்பாக பிற்பகல் 1 மணி தொடக்கம் 3 மணி வரைக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்த உடை அணிந்து நீதி கோருகின்ற சுலோகங்களை கையிலே ஏந்திய வகையிலே அந்த போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார்கள். சமூக அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை கோரி அவர்களுடைய அந்த கோரிக்கை பதாதைகளும் அங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. எனினும் பொறுப்பு கூறலும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். மிக முக்கியமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கொடுக்கின்ற அதே நேரத்திலே பொறுப்பு கூறல் அங்கே உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கிற அந்த கோரிக்கைகள் வலுவானதாக குறித்த போராட்டத்திலே இடம்பெற்றிருந்தது என்பதையும் அவதானிக்க முடிந்தது. உலகளாவிய ரீதியிலே ஈழத்தமிழ் மக்கள் பறந்து வாழுகின்ற பகுதிகளில் எல்லாம் இங்கே நிகழ்த்தப்படுகின்ற அநீதிகளுக்கு நீதி கோரி அந்த பொறுப்பு கூறலை வேண்டி இவ்வாறான போராட்டங்களிலே ஈடுபடுவது வழமையாக இருக்கிறது. இது எவ்வாறு இருந்தாலும் அதற்கான நீதி என்பதுதான் காலம் தாழ்த்தப்பட்டதாக இன்னமும் சென்று கொண்டிருக்கிறது என்பது வேதனைக்குரிய விடயம். இதே நேரத்தில் பிரித்தானியா என்று சொல்லுகிற போது பிரித்தானியாவிலே அதிக அளவாக ஈழத்தமிழ் மக்கள் மட்டுமன்றி தெற்காசிய மக்கள் அதிகமாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆகவே அங்கே வாழ்ந்து வருகின்ற தமிழர்கள் உட்பட தெற்காசிய மக்களுக்கு பிரித்தானிய போலீசார் ஒரு அவசரமான எச்சரிக்கை ஒன்றினை விடுத்திருக்கிறார்கள். அதாவது தங்களுடைய வீடுகளுடைய பாதுகாப்பு குறித்து அவர்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், இலங்கை உட்பட தென்னிந்திய தமிழ் மக்கள் உட்பட அங்கே வசித்து வருகின்ற தெற்காசிய மக்கள் அதிக அளவிலான நகைகளை, இந்த நகை கொள்வனவிலே அவர்கள் ஈடுபடுவதும் குறித்த அந்த நகைகளை தங்களுடைய வீடுகளுக்குள்ளே வைத்திருப்பதும் வாடிக்கையாக இருக்கிறது. ஆகவே இதனை அவதானித்த திருடர்கள் தங்களுடைய கைங்கரியங்களை காட்டத் தொடங்கியிருக்கிறார்கள். மிக முக்கியமாக லண்டனுடைய ஈலிங் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலே திருட்டுச் சம்பவங்கள் அண்மைய நாட்களிலே அதிகரித்திருக்கிறது. ஆகவே வீடுகளிலே மக்கள் இருக்கிற போதும் வீட்டை விட்டு வெளியேறுகிற போதும் அவர்களுடைய பாதுகாப்பு தொடர்பாக, மிக முக்கியமாக அந்த வீட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரித்தானிய போலீசார் கோரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள். வீடுகளில் இருக்கிற போது கூட நீங்கள் உங்களுடைய வீட்டினுடைய சாளரங்கள் மற்றும் கதவுகளை மூடி பாதுகாக்குமாறும் அவர்கள் அந்த அறிவுறுத்தல்களை விட்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொல்லி சொன்னால், இந்த தமிழ் மக்களிடத்தில் ஒரு அதிக பழக்கம் இருக்கிறது, அதிகளவான இந்த நகைகளை சேகரிப்பது. அவ்வாறு சேகரித்த அந்த நகைகளை அவர்கள் வீடுகளுக்குள்ளே வைத்திருக்கிற தன்மையை பிரித்தானியாவில், மிக முக்கியமாக லண்டனிலும்
அவர்கள் கைக்கொள்ளுகிறார்கள் என்பது அந்த அரசுக்கும் தெரிந்திருக்கிறது, போலீசாருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆகவேதான் இந்த அறிவுறுத்தல்களை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இதை நாங்கள் நகைச்சுவையாக கடந்து செல்லாமல் பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதிக இந்த சொத்துக்கள் உயிருக்கும் அச்சுறுத்தலாக மாறுகிற சூழ்நிலைகளை ஏற்படுத்தக்கூடும். ஆகவே இது தொடர்பாக உரியவர்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சமாகவும் இருக்கிறது. அதே நேரத்திலே நாமல் ராஜபக்ஷ ஒரு சில கருத்துக்களை வெளிப்படுத்த இருக்கிறார். அவர் தன்னுடைய கருத்துக்களில் எதிர்க்கட்சிகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் சட்டத்தரணிகள், மருத்துவர்கள், மகா சங்கத்தினரை அடக்குவதன் மூலமாக இந்த அரசு, ஆட்சியில் இருக்கிற தேசிய மக்கள் சக்தி அரசு என்ன செய்கிறதாம் என்று சொல்லி சொன்னால், சுமார் 20-30 வருடங்களுக்கு தங்களுடைய ஆட்சியை சர்வாதிகார ஆட்சியாக கொண்டு செல்லுவதற்கு அவர்கள் திட்டமிட்டு வைத்திருக்கிறார்கள். அதனைத்தான் அவர்கள் ஒரு செயற்பாடாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி பொதுஜன பெரமுனவினுடைய தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய நாமல் ராஜபக்ஷ கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். கொழும்பு ஹோமாகம பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றிலே உரையாற்றுகிற போதுதான் அவர் இதனை வெளிப்படுத்தி இருக்கிறார். சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற போதெல்லாம் ஆளும் கட்சிக்கு எதிராக நயவஞ்சகமான வார்த்தைகளை வெளிப்படுத்துவது என்பது இந்த நாட்டில் எதிர்க்கட்சிகளுக்கு புதிதல்ல. அவ்வாறுதான் நாமல் ராஜபக்சவனுடைய கருத்து நிலைப்பாடும் பார்க்கப்படுகிறது. அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், அதிகாரத்துக்கு வருகிற போது மக்களுக்கு வழங்கிய பொய் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய அரசு அடக்குமுறையைத்தான் பிரதானமான ஆயுதமாக கைக்கொண்டு வருகிறது என்று சொல்லி நேரடியாக குற்றம் சுமத்தியிருக்கிறார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் நீதித்துறை சிக்கல்கள் குறித்தெல்லாம் குரல் எழுப்புகிற போது அரசு அதனை சேறு பூசுகின்ற செயற்பாடுகளாக பயன்படுத்துகிறது. அதன் மீது சேறு பூசுகின்ற செயற்பாடுகளை அரசு கட்டவிழ்த்து விடுகிறது என்று சொல்லியும், போலீஸ் திணைக்களத்தை தன்னுடைய அரசியல் கட்சி அலுவலகமாக அது மாற்றி இருக்கிறது என்று சொல்லியும் அவர் குற்றம் சுமத்தி இருக்கிறார். சொல்லுவார்கள் சிலர், தங்களுடைய அனுபவத்திலே இருந்தும் அதை இன்னும் ஒருவருக்கு பிரயோகிப்பார்களாம். தான் திருடன் பிறரை நம்பான் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கிறது. நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கின்ற இந்த கருத்தின் பிரகாரம் ஆளும் கட்சி போலீஸ் திணைக்களத்தை தன்னுடைய கட்சி அலுவலகமாக மாற்றி இருக்கிறது, கட்சி கிளையாக மாற்றி இருக்கிறது என்று சொல்லி அவர் குற்றம் சுமத்தி இருக்கிறார். இதே நேரத்திலே ராஜபக்சர்கள் ஆட்சியில் இருந்த காலப்பகுதியிலே ஹம்பாந்தோட்டை பகுதியிலே போலீஸ் நிலையங்களிலே சாதாரண பாமர மக்கள் அவர்கள் சார்ந்தவர்கள் தொடர்பாக வழக்குகளை அதாவது முறைப்பாடுகளை பதிவு செய்ய செல்லுகிற போது அங்கே அந்த முறைப்பாடுகளை பதிவு செய்யாமல் சாமானிய மக்களை திருப்பி அனுப்பி இருக்கின்ற, அச்சுறுத்தி இருக்கின்ற செயற்பாடுகள் ஹம்பாந்தோட்டை போலீஸ் நிலைய பகுதிகளிலே இடம்பெற்றிருக்கின்றன என்பதை அங்கிருந்து வெளிப்படுத்துகின்ற சாமானிய சிங்கள மக்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். என்னுடைய நண்பர் ஒருவர் இவ்வாறான சில கருத்துக்களை கடந்த காலங்களிலே வெளிப்படுத்தி இருந்ததையும் இந்த இடத்திலே நாங்கள் நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. இதே நேரத்திலே இவ்வாறான அனுபவங்களை கொண்டவர்கள் தாங்கள் எதனை பிரயோகித்தார்களோ அதே அனுபவத்தை இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற அரசு மீது சொல்லுவதையும் நாங்கள் மறந்துவிட முடியாது. அதே நேரத்திலே ஒரு பிரச்சனைக்காக போராடிய விவசாயிகளை சட்டவிரோத மதுபான உற்பத்தியாளர்கள் என்று சொல்லி அவர்கள் மீது சட்டத்தை இந்த அரசு பாய்ச்சி இருக்கிறது என்று சொல்லியும், அதே நேரத்திலே திருடர்கள் என்று சொல்லி அவர்களை இழிவுபடுத்த இருக்கிறது என்று சொல்லியும், மகா சங்கத்தினருக்கும் ஆன்மீக தலைவர்களுக்கும் எதிராக போர்க்கொடி இந்த அரசு தூக்கி இருக்கிறது என்று சொல்லியும், அதாவது சோடிக்கப்பட்ட குற்றச்சாட்டுக்களை இந்த அரசு எடுத்திருக்கிறது என்று சொல்லியும், அரசால் போஷிக்கப்படுகின்ற பாதாள உலக கும்பல்கள் இந்த நாட்டிலே சுதந்திரமாக இயங்கி வருகிறார்கள் என்று சொல்லியும், கடந்த 48 மணி நேரத்திலே பல்வேறு இடங்களிலே குற்றச்செயல்கள், துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகி இருக்கின்றன என்று சொல்லியும், நாடாளுமன்ற விவகாரங்களின் போது நீதிமன்ற நெருக்கடிகளை தீர்ப்பதை விடுத்து மக்கள் சக்தியினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் சரியாக செயற்படாத சில செயற்பாடுகளை எல்லாம் அவர்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த அரசினுடைய மக்கள் விரோத போக்காகத்தான் இவையெல்லாம் காணப்படுகின்றன என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே இந்த போக்குகள் இந்த நாட்டிலே நீதியினுடைய சுயாதீனத்தை சீர்குலைக்கிறதாம். ஆகவே எதிர்க்கட்சிகள் எல்லாம் என்ன செய்ய வேண்டுமாம்? பலமாக ஒன்றிணைந்து இந்த அரசுக்கு எதிராக தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டார்கள். ஆகவே அவருடைய அந்த கருத்துடைய சாராம்சம் என்பது இதுதான். அரசுக்கு எதிராக நீங்கள் செயற்படுங்கள், எதிர்க்கட்சிகள் எல்லோரும் ஒன்றிணையுங்கள் என்பதைத்தான் இவ்வளவு குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவர் தன்னுடைய அந்த பத்திரிகையை வாசிப்பதை போன்று
கருத்துக்களை வெளிப்படுத்த இருக்கிறார். இதே நேரத்திலே நாமல் ராஜபக்ஷ கடந்த செவ்வாய்க்கிழமை இந்தியாவிற்கு ரகசியமான பயணம் ஒன்றினை மேற்கொண்டிருக்கிறார் என்கிற ஒரு செய்தி கசித்திருக்கிறது. தன்னுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு மட்டும் இந்த செய்தியை வெளிப்படுத்த இருக்கிறார் என்று சொல்லியும் அங்கே சென்று முக்கியமான சில அரசியல் பிரமுகர்களை அவர் சந்தித்தார். அதாவது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி அரசியல் பிரமுகர்களை சந்தித்தார் என்று சொல்லியும் அறிய முடிகிறது. அவ்வாறு அங்கே சென்று அடுத்த நாளே அவர் நாட்டிற்கு திரும்பியிருக்கிறாராம். அங்கே சென்ற போது அவருக்கு சைவ உணவு விருந்தும் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது என்கிற அந்த தகவல்களையும் அறிய முடிகிறது. இதே நேரத்திலே இந்த பயணம் என்பது அரசியல் ரீதியான சில காய்நகர்த்தல்களை மேற்கொள்வதற்கான ஒரு பயணமாக இருக்கலாம் என்று சொல்லியும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதே நேரத்திலே இந்தியாவிலே ஒரு நாள் மட்டும் அவர் தங்கி இருந்து விட்டு வந்ததற்கான காரணம் என்ன என்று சொல்லி கூட தெற்கிலே சில சலசலப்புகள் எழுந்திருக்கின்றன. இதே நேரத்திலே இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டிலே உள்ளூரிலே காணப்படுகின்ற அரசியல் ஸ்திரத்தன்மை குழப்பம் அடைகிற போது அதனை பயன்படுத்துவதற்கு ஒவ்வொரு நாடுகளும் இந்த தீவின் மீது கண் வைப்பது என்பது சாதாரண ஒரு விடயம் அல்ல. ஆனால் இதனை ஒரு சந்தேக கண்ணோடு பார்த்து கொண்டு இருக்கிற இந்த நேரத்திலே அமெரிக்கா என்ன செய்கிறது என்று சொல்லி சொன்னால் இலங்கைக்கு பல்வேறு வழிகளிலும் உதவிகளை மேற்கொள்ளுகிறது. அரசியல் ராஜதந்திரிகளுடைய அந்த கணிப்பின் பிரகாரம் அமெரிக்கா, அதாவது வருகின்ற மாதங்களில் அமெரிக்க இடைத்தேர்தல் முடிந்த பிற்பாடு, அதாவது அமெரிக்கா ஈரான் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை நிகழ்த்துவதற்கான முனைப்புகளிலே ஈடுபடலாம். அவ்வாறு ஈடுபட்டால் இலங்கையினுடைய அந்த கேந்திர முக்கியத்துவம் என்பது அமெரிக்காவிற்கு தேவையாக இருக்கும். இந்த ஒரு இடத்திலே இலங்கை மீதான அமெரிக்க செல்வாக்கு என்பது பல்வேறு படிநிலைகளிலும் பல்வேறு தளங்களிலும் விரிவுபடுத்தப்படும். அது இராணுவ ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக என்று சொல்லி விரிவுபடுத்தப்படுகிறது என்கிறார்கள் அரசியல் ராஜதந்திரிகள். சரி, இது ஒரு புறம் இருக்க, இன்னும் ஒரு புறத்திலே நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்ட அந்த குற்றப்பட்டியலிலே அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நாட்டிலே சுகாதார கட்டமைப்பு சீர்குலைந்திருக்கிறது. இதன் காரணமாக நாட்டிலே டெங்கு அபாயம் என்பது இன்னும் அதிகரித்திருக்கு. அதனை கட்டுப்படுத்த முடியாமல் அது இருக்கிறது என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஒரு சமகாலத்திலே நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது மொட்டுக்கட்சி சார்பாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், அதாவது ராஜபக்ஷர்களிடம், மிக முக்கியமாக கோட்டபாய ராஜபக்ஷவிடம் தற்பொழுது இருக்கின்ற ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க டெங்குவை ஒழிப்பதற்கான ஆலோசனைகளை பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இப்படி இருக்க நாட்டிலே இந்த டெங்கு நுளம்பு அபாயம் என்பது அதிகரித்திருக்கிறது. அது கொழும்பு, கண்டி, அது மட்டுமின்றி யாழ்ப்பாணத்திலும் இது அதாவது இந்த அபாய எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சுகாதாரத்துறை கோரியிருக்கிறது. இதே நேரத்திலே நாட்டிலே டெங்கு ஒழிப்பு செயற்பாடுகளுக்கு உதவுவதற்கு அமெரிக்கா முன்வந்திருக்கிறது. கொழும்பில் இருக்கின்ற அமெரிக்க தூதரகம் மற்றும் சுகாதார அமைச்சு ஆகியவை இணைந்து இந்த டெங்கு ஒழிப்பு கட்டுப்பாட்டு செயற்பாடுகளிலே அதாவது இந்த செயற்திட்டத்தை அவர்கள் செயற்படுத்த இருக்கிறார்களாம். அதை செயற்படுத்தி கொண்டு வருகிறார்கள். தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் அறிவை பகிர்ந்து கொள்வதன் மூலம் டெங்கு நோயை தடுத்தல், கண்டறிதல் மற்றும் அதற்கு பதிலளித்தல், அதாவது அந்த டெங்கு நோய்க்கு எதிராக செயற்படுகின்ற திறன்களை மேம்படுத்துதல் என்கிற ஒரு அடிப்படையிலே அமெரிக்காவுடைய இந்த உதவி இலங்கைக்கு கிட்டியிருக்கிறது. அமெரிக்க பாதுகாப்பு திணைக்களத்தினுடைய வெளிநாட்டு மனிதநேய பேரிடர் உதவி திட்டத்தினுடைய நிதி உதவியோடு தான், அந்த பங்களிப்போடு தான் இந்த செயற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன. இது எவ்வாறு இருந்தாலும் இந்த டெங்கு நோயினுடைய பாதுகாப்பில், அதாவது டெங்கு நோய் பரவாமல் மக்களை பாதுகாக்க வேண்டியது அரசனுடைய கடமையாகவும் இருக்கிறது. அதே நேரத்திலே ஒவ்வொரு தனி மனிதரும் தன்னுடைய சூழலை சரியான முறையிலே பேணி பாதுகாப்பதன் மூலமாக இந்த டெங்கு நுளம்பு பெருக்கத்திலே இருந்து தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் என்கிற அந்த செய்தியை முத்தாய்ப்பாக இங்கே முன்வைத்துக் கொண்டு சந்திக்கலாம் மற்றொரு சமகாலத்தோடு. ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கானகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு.